இன்னும் ஒரு புதிய நாளிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்து அவரை துதிக்க, அவருடைய நன்மைகளை நினைக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பாக வரவேற்கின்றேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் இப்படி சொல்வது: என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஜெபம் செய்வோம். அன்பு இறக்கம் நிறைந்த பரமதகப்பனே சுவாமி, மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே ஒரு பாதத்திலே அமர்ந்து இந்த வார நூற்றாண்டும் இது செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நன்மைகளை நினைந்து ஸ்தோத்திரிக்கவும், உண்மை பாடவும், உங்களோடு சேர்ந்து வாழ ஒப்படைக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழியிலே சுவாமி நன்றியோடு இருக்கிறோம். ஆராய்க்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்களும் சீக்கிரமாக சேர்ந்து நன்மைகளை வரத்தக்கதாக அவர்களை பொருட்படும், வர முடியாமல் தடையாக இருக்கிற ஒருவரையும் ஆங்காங்கே சந்தியும். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடியும் மட்டாய் கூட இருந்த சுவாமி, நாங்கள் ஒருவனை திரும்பி போகாமல் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு செல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பாக கேட்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் கலந்து சேர்ந்து ஆண்டவருக்கு துதியாக பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற 25வது பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 25வது பாடல். ஆ
ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை திருத்த நாம் அவர் செய்த நன்மைகள் நினைந்து நாம் தொடர்ந்து அவரை நாம் துதிப்போம். கடந்த காலமற்றாக நாம் நினைப்பதற்கு மேலாக எங்களை நிறைவாய் வழிநடத்தி வந்த ஆண்டவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியாது. அவரை இந்த வேளையிலே ஒரு நாம் நினைத்து நாம் மனதார ஆண்டவரை நாம் அவரோட ஒப்புரவாகி அவரை துதிப்போம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிற பெரிய கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வழியாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய நோயிலே என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வேதனையிலே என்னை பொறுப்படுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். எனவே இந்த வேளையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைந்து அவரை ஒரு கணம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் செய்த மேலான கிருபைகளை நினைந்து உம்மை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. நாம் உம்முடைய அன்புக்குள்ளே நீரை அணைத்துக் கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் கேட்பதற்கு மேலாக நீரை ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு நிறைவான அன்பையும் ஆதரவையும் கிருபையை தந்து வழிநடத்திருக்கிறேன் சுவாமி. நாங்கள் சோர்ந்து போன பொழுதும், நாங்கள் பின்தங்கி போன பொழுதும், நாங்கள் வீழ்ந்து போன பொழுதும் நீர் எங்களை தாங்கியிருக்கிறேன். நாங்கள் சந்தோஷமாக இருந்த பொழுதும் நீர் எங்களை கூட இருந்திருக்கிறேன். அதே போல நாங்கள் தூக்கமாக இருந்த பொழுதும், எங்களுக்கு இழப்புகள் வந்த பொழுதும் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை தாங்கியிருக்கிறேன். இப்படியான ஒரு வல்ல கர்த்தரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த மேலான கிருபையை நீங்கள் வல்லெடுத்துக் கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இவ்வாறு செய்து கொண்டு வருவதனால் நாம் உன்னிலே அன்பு கூடாமல் இருக்க முடியாது. நான் இன்னும் அதிகமாக நான் உன்னிலே அன்பு கூடுவேன். உம்மை ஆராதிப்பேன். நான் மிகவும் ஆர்வமாக உம்மை ஆராதிப்பேன். அன்பு கூடுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முழுவதும் வரை உம்மை நாம் தொழுதுமே என்று நாம் பாடுவோமா?
ஆண்டவர் கூட வருத்தக்கதாக நாம் ஒருவரும் நாம் வெளிவெண்ணுங்கள் சிந்தனையிலிருந்து விலகி எம்மை ஒருநிலைப்படுத்தி அவரை நாம் ஆராதிப்போம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் விட்டு பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் விடுமையாய் நடத்துகிற ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும்
மேலான கிருபையில் ஆண்டவர் என்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். என்னை முழுமையுமாக ஒரு பார்த்து சுவாமி, நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு பாதத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னியும். மிச்சமான நாட்களிலே ஒரு சேர்ந்து ஓடி வருகிறார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று வழிநடத்தும் நிறைவாய் ஒப்படைக்கிறோம். நல்ல தப்படை. ஆமென். முதலாம் இரண்டாம் வேத பாடங்களை வாசிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடக்க 6 வரையான வசனங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடக்கம் 6 வரையிலான வசனங்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகருடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னடையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். ரோமர் 5 6 முதல் 11 வசனங்கள். ரோமர் 5 6 முதல் 11 வசனங்கள். அன்றியும் நான் எண்ணற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்னால் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற 341வது பாடலை 341வது பாடல். Amen.
நாம் இன்றமாக நம்முடைய ஆராதனை ஒழுங்கு 11ஆம் பக்கத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை ஒருமித்து நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய பாதத்தை ஒப்படைத்து நாம் எங்களுடைய பாவங்களை அவருடைய பாதத்தை ஒப்படைத்து துதியோடு அதை ஒப்புக்கொடுத்து நாம் இப்பொழுது இந்த விசுவாசத்தை அவருடைய பாதத்தை ஒப்புக்கொடுப்போம். செய்து சொல்வோம். 11 வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கன்னிமரியாருக்கு உட்படுத்தினார். பொதுவானவரின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் கர்த்தருடைய துதித்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசித்து இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தில் தருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் தொடர்ந்து அமர்ந்து கொள்வோம். விசுவாசத்தோடு ஆண்டவர் பாதத்திலே எங்களுடைய தேவைகளுக்காக நாம் இப்பொழுது வேண்டிக் கொள்வோம். பந்து மண்டாடு ஜபத்துக்காக நியமிக்கப்பட்டவர் தயவாக முன்னே வந்து அந்த ஜபத்தை எழுதுங்கள். இந்த வழியிலே விசேஷமாக எங்களுடைய சபை திருவாளருக்காக அவருடைய சுயத்துக்காக பூர்ணமாக சுவப்பட்டு என்னுடைய சபைக்குள்ளே வந்து ஆண்டவருடைய காரியங்களை தொடர அதற்காக நாம் விசேஷமாக இருக்கிறோம். அதுபோல எங்கள் சபைகளிலே வீடுகளிலே இங்கே ஆராதனைக்கு வர முடியாமல் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்காக தனித்தனியாக செய்வோம். சபை நடவடிக்கைகள் காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமையளிக்கத்தக்கதாக அதற்கு ஒப்புக் கொடுப்போம். இன்னும் மத்தியில் இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள், படித்து வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் பார்த்து ஒப்புக் கொடுப்போம். வேலை செய்கிறவர்கள் வேறு இடங்களிலே இவருடைய மகிமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய பொறுப்புகளை செய்யவும், இன்னும் குடும்பங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளை பார்த்துக் கொள்ளவும் அவர்கள் பாதத்திலே முழுமையாக நாம் மிகப்படுத்திக் கொள்வோம். இந்த நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு நிலைப்பாட்டுக்காக நிலைப்பாடு என்று கொள்ளாகும் என்னுடைய சுதந்திரங்களை உறுப்புழைத்து விடாதபடி நிறைவான நில முடிவுகள் இருக்கத்தக்கதாக தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஆண்டவருடைய கடவுளை பயந்து எடுக்கத்தக்கதாக நாம் இப்பொழுது மாநாடுகளை திறந்துப்போம். ஜெபம் செய்வோம். சீத
ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையுமே பாவமன்றோ கர்த்தனேயோ அன்பு திடார் நீத்தோமை நேசிப்பேன். மகாபரிசுத்த நேர்ந்த மருமகனே சுவாமி, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நாங்கள் ஒரு சிறிய குடும்பமாக உம்மை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிட இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்கள் ஈவாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் நல்லவராக வல்லவராக என்றும் போதுமானவராக எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி செய்து வருகின்ற அளப்பெரிய நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே உண்மையாகவே எங்களுக்கு போதாது சுவாமி உம்மை துதித்து பாடுவதற்கையா. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் பேர் சொல்லி அழைத்து உங்களுடைய உள்ளங்கையிலே எங்களுடைய பெயர்களை வரைந்து உம்முடைய பெயரை எங்களுக்கு தந்த தேவனே சுவாமி உம்மை துதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே சுவாமி நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கே நாங்கள் தகுதியுடைய பிள்ளைகள் அல்ல சுவாமி. ஆண்டவரே, அதற்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு நிற்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைகளிலே சுவாமி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பணிகளுக்காக, ஆண்டவரே இந்த இடத்திலே சுவாமி வேறெடுக்கப்படுகின்ற ஜெபங்களுக்காக, ஆண்டவரே பாடப்படுகின்ற பாடல்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வேண்டிய நேரத்திலே ராஜா, ஆண்டவரே நாங்கள் உண்மை திரும்பவும் திரும்பவும் சிலுவையில் அறைந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு உண்மை பறைசாற்ற வேண்டிய நேரத்திலே சுவாமி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பறைசாற்றி ஆண்டவரே தீமையான காரியங்களை எங்கள் முன் வைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அழைத்த தெய்வம் உண்மையான தெய்வம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் உண்மை பற்றி நாங்கள் பறைசாற்ற வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகம் முழுவதும் உண்மையான தேவன் நீங்கள் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டிய இடத்திலே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டி பொறாமைகளை வைத்து சுவாமி, ஆண்டவரே உம்மை திரும்பவும் திரும்பவும் சிலுவையில் அறைகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே உமக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற பிள்ளைகளாக உம்மை விமர்சிக்க வேண்டிய நேரத்திலே சுவாமி, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை விமர்சிக்கின்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அப்படியான பாவங்களை செய்கின்ற பொழுது ராஜா, ஆண்டவரே எங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று இடத்திலே மன்றாடி கெஞ்சி கேட்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக ராஜா எங்களுடைய திருச்சபை குருவானவரை உம்முடைய கருத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, அவர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே நீங்கள் அவரை உங்களுடைய வேலிக்குள்ளே மறைக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த அடியவனுக்கு ஏற்பட்ட சுயினங்களினாலே சுவாமி அவர் பாதிக்கப்பட்டு விடாதபடி நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் ஐயா. ஆண்டவரே, அன்று ஜோவை நீங்கள் வேலியடித்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சாத்தான் கேட்டது போல ராஜா, ஆண்டவரே அந்த அடியவன் உமக்கு செய்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த அடியவன் மூலமாக இந்த இடத்திலே சுவாமி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பணிகளும் ஆண்டவரே உமக்கு மகிமையாக இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் மகிமை அடைகின்றீர்கள் ராஜா. ஆண்டவரே, அந்த அடியவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த அடியவன் திரும்பவும் இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே நல்ல பணிகளை தொடரத்தக்கதாக ஆண்டவரே அந்த பிள்ளையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, வைத்தியர்கள் மருந்தை கொடுப்பார்கள், நீங்கள் தான் சுவாமி பரம வைத்தியன் ஐயா. ஆண்டவரே, நீங்களே பரம வைத்தியனாக இருந்து உங்களுடைய காயப்பட்ட கரங்களினாலே அவரை தொட்டு உங்களுடைய இரத்தத்தினாலே அவரை கழுவி அவரை சுகப்படுத்தி இந்த இடத்திலே திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, அதே போல எங்களுடைய திருச்சபையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, நீங்களே சுவாமி அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி.
அதே போல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே நிறைவான வேலைகளை ஆண்டவரே என்னென்ன வேலைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமோ சுவாமி அவற்றை கொடுக்க நீங்களே கிருபை செய்திருங்கள் சுவாமி. ஆண்டவரே, திருமண வயது வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற துணையாளர்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் சுவாமி. ஆண்டவரே, அன்று ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தின தேவனே, ஏவாளுக்கு ஆதாமை ஏற்படுத்தின தேவனே சுவாமி. உண்மையாகவே ராஜா, நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் அசைகாட வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருவரும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் சுவாமி. உண்மையான தேவன், உயிருள்ள தேவன் நீங்கள் என்பதை சுவாமி அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஏற்ற துணைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த சிறுவர் இல்லத்தை உடைய கரத்திலே தருகின்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சிறுவர் இல்லத்திலே சுவாமி பணியாற்றுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் இந்த இடத்திலே சுவாமி உண்மையும் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு மகிமை ஏற்படுத்துகின்றவர்களாக ஆண்டவரே நீங்கள் தந்த சிறிய பொறுப்பாக இருந்தாலும் சுவாமி நாங்கள் உண்மையாக உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறுவர்களையும் உடைய கரத்திலே தருகின்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சிறுவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் வல்லமையை நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு பிள்ளை கூட சுவாமி கட்டழிந்து போவது உமக்கு சித்தமல்ல சுவாமி. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, திரும்பவும் நான் கேட்க தெரியாத எல்லா ஈவுகளையும் வீழ்ந்தருள வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, திரும்பவும் எங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களிடத்திலே தருகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் சுவாமி. ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் மீது நாங்கள் மலைகளை வீசாமல் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அழைத்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவரே ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கின்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் பழிக்கு பழி வாங்குவதற்காக நீங்கள் எங்களை அழைக்கவில்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பழிக்கு பழி வாங்குகின்ற பொழுது ராஜா ஆண்டவரே நீங்கள் துக்கம் அடைகின்றீர்கள் சுவாமி. அன்று நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையிலே ராஜா ஆண்டவரே அந்த இரத்தத்தை சிந்தி உமக்கு எத்தனையோ கேவலமான வேலைகளை செய்த வேளையிலும் இவர்களை மன்னியும் என்று கேட்டீங்களே சுவாமி. ஆனால் நீங்கள் எங்களுக்கு காட்டிய வழிகளிலே நாங்கள் நடக்க முடியாதவர்களாக ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழுகின்றோம் சுவாமி. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேச வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றேன் ஐயா. ஆண்டவரை ஆலயத்துக்கு வருவது நாங்கள் திருச்சபைகளுக்கு வருவது சுவாமி குருமாருக்காக அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வருகின்றோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், நீதியுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன் நீங்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் வருகின்றோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையாகவே ராஜா நீங்கள் துக்கப்படக்கூடாது சுவாமி. நீங்கள் உங்களுடைய நாமம் ஓங்கி வளர வேண்டும் ராஜா. உண்மையாகவே உங்களுடைய நாமம் ஓங்கி வளர வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே செய்தியை கொடுக்க போகின்ற அடியவரையும் உங்களுடைய கருத்திலே தருகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, அவரையும் உங்களுடைய சிறுவை நிலையிலே மறைந்து ஆண்டவரே அவர் நல்ல செய்திகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் செய்தி மூலமாக நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்திலே பேசத்தக்கதாக நீங்கள் எங்களோடு பேச வேண்டும் என்று எங்களுக்காக பாடுகள் பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி இன்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசுவின் மூலமாக ஜெபம் கேட்டு நிற்கின்றேன் நல்ல தகப்பனே. ஆமென். மீண்டுமாய் எழுந்து சேர்ந்து பாடல் புத்தகத்தில் இருக்கிற 69வது பாடலை பாடுவோம். அந்த வேளையிலே காணிக்கை சேர்க்கப்படும். இறுதி காணிக்கை ஜெபத்தை சகோதரர் பெரியவர்கள் எங்களை வழிநடத்துவார். Thank
கருத்திலே இருந்து உங்கள் மகிமையை துறந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு அவமானப்பட்டு நீரங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்கள் வாழ்க்கையிலே இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஜீவித்திருக்கத்தக்கதாக சுவாமி பல வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி சொல்லி ஒவ்வொன்றாக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர்கள் செய்த காரியங்களுக்கு மாற்றீடாக நாங்கள் எதுவுமே செய்து கேட்க முடியாது சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட இந்த காணிக்கையினாலே சுவாமி உமது நாம மகிமைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறார். அவற்றின் மூலமாக சுவாமி நீர் எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே உமது ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு அவை துணையாக ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, சகல வழிகளை எங்களுக்கு மாற்றப்படும் சுவாமி. இந்த பொருளாதார நாட்களிலே அவரணமாய் நடந்து உமது ராஜ்யத்தை மென்மேலும் நாங்கள் விஸ்வரிக்கத்தக்கதாக கர்த்தாவே இந்த பூமியிலே விசேஷமாக இந்த பிரதேசத்தில் இருக்கும் இந்த விக்கிர ஆராதனை காட்களில் இருந்து சுவாமி அவற்றிலே சொல்லப்பட்ட மனிதர்களை விடுவிக்கும்படியாக இந்த நாங்கள் கொடுத்த இந்த கொடைகள் ஒரு சிறு தொகையாக இன்னும் பயன்படுத்த முடியுமானால் சுவாமி அவற்றுக்காக நாங்கள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் பாக்கியம் இருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து இந்த சபையிலே சுவாமி நீ செய்வரும் அநேக அதிசயமான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் இதற்கு பயன்படுத்தி வரைக்கும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தாப்பனை பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் கட்டி எழுப்பி வரைத்தேன் கர்த்தாவே. உலகத்திலே பாடுகளுக்கும் நான் திடம் கொண்டுடன் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனே சுவாமி. சந்தர்ப்பத்திலும் சுவாமி விசேஷமாக நான் நன்றி எழுதலோடு இந்த இடத்திலே வந்திருக்கும் பொழுது இந்த நாள் வரை இந்த சபையை கட்டி காத்த ஒரு ஊழியக்காரனையும் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரையிலே அவர் ஒரு இடத்துல இருந்தாலும் சுவாமி சாலையிலே கரங்கள் கூடியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்திலே மறுபடி கொண்டு சேர்த்து இன்னும் வெற்றிகரமாக பணியை செய்ய நீர் அவரை பலப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் காரியங்களை ஏற்கனவே முன்னெடுத்த தேவனே சுவாமி. இந்த இடத்திலே வந்திருக்கும் சமூகத்திலே வந்து ஆராதிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரும் கருத்து நீரே நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் பயன்படுத்தும்படியாக மூன்றாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வாக்கியத்தினாக அது வாசிக்கின்ற பொழுது நாம் தயாராக எழுந்திருப்போம். மூன்றாம் வேத பாடம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடக்கம் முடியும் வரை. தொடர்ந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடக்கம் முடியும் வரை. தொடர்ந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கண்களை மூடி ஆண்டவர் பாத்தியங்கள் கொடுப்போம். இருக்கும் பரமதாபுரை சுவாமி, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் சுத்தமாக எங்களை வழிநடத்த மேலே கருணை சுவாமி. இந்த வேளையிலே உங்கள் வார்த்தையை நாம் சிந்திக்க போகின்ற பொழுது அடியை மறைத்து வெளிப்படுத்தி சுவாமி வெளிப்படுத்துவதற்காக இந்த வேளையிலும் உங்கள் கூட இந்த மண்டேரம் வேளையும் கூட ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒப்படுத்தி நடத்தப்படும். ஆமென். ஒரு நாளிலே காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு போகும் வரை நாம் எத்தனையோ பேர்களை சந்தித்திருக்கிறோம். அமைதியாக இருந்து நாம் அதை நினைத்து பார்த்தால் சில வழிகளில் வியப்பாக இருக்கும். நாம் அவர்களோடு உரையாடிய விதம்,
நாம் எம்மை வெளிப்படுத்திய விதம், எம்மை மறைத்த விதம், இப்படி பல இடங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி நாம் சிந்திக்கலாம். சிலருக்கு அந்த பிராக்டிஸ் கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் அவர்களோடு நாம் உறவாடிய அந்த விதத்தை பற்றி பார்த்தால் சில வழிகளிலே நாம் வீட்டிலே இருந்து அது ஆரம்பிக்கும். பிள்ளைகளோடு, நம்முடைய இனத்தவரோடு, குடும்பத்தோடு சேர்ந்து அந்த சம்பாஷணைகள் ஒரு காலையிலும் ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு கட்டளையை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர் பழமையான ஒரு டயலாக், ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். சிலர் பேசி இருப்போம். சிலர் சலிப்புத்தன்மைக்காத ஒரு கட்டமும் காலையிலேயே எங்களுக்கு ஏற்படக்கூடும். கடவுள்களே வேலைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது திருண்டாலும் பவம் கேட்டாங்கன்னா ஒரு ஆள் வாயிலிருந்து வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். அறியாமலேயே அறிவுப்பட்டுள்ளது கட்டுக்கு நாம் ஆறையெல்லாம் பேசுவோம். சில வேலைகளை பாராட்ட வேண்டி வரும், கோல்ஸ் வரும். வேலையை பொறுத்து 1 மணிக்கு ஒரு கோல் வரும். அது எங்களுக்கு தேவையான முக்கியமான கோடாது 6 மணி அப்படியே கொண்டிருக்கிற பல காரியங்கள். இப்படி நாம் காலையிலிருந்து மாலை வரை எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒரு நாளைக்கு இதை நித்திரை போகிறதுக்கு முதல் யோசித்து பார்த்தோமா இருந்தால் பல விஷயங்கள் எங்களுக்கு அது தெரியும். எனவே இந்த பேச்சுக்கள், இந்த காரியங்கள், இந்த சம்பாஷணைகள் நாம் எவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதோ ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக நடந்திருக்கிறோம் என்று பார்ப்பதற்கு நல்ல பிராக்டிஸாக இருக்கு. இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நாம் ஆண்டவருடைய படுகின்ற காரியங்கள் இருக்கு. காலையில் நாம் ஜெபம் செய்வோம். ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஜெபம் செய்வோம். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கும். இப்படி ஆண்டவரோடு நாம் இடைப்படுகின்ற வேலைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த இடைப்படுகின்ற பொழுது அமைதியாக இடைப்படுகின்ற பொழுது அந்த மனம், இந்த உள்ளம் எவ்விதமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க பார்த்து இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் சிந்திப்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு தலைப்பு, பரிவுள்ளம் கொண்ட நாம் இறைவனோடு எவ்விதமாக வாழக்கூடும், பரிவுள்ளத்தோடு கடவுளோடு நாம் இந்த தலைப்பிலே நாம் இந்த காரியத்தை பற்றி பார்ப்போம். இந்த பரிவுள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அன்பு, கருணை, மன உருக்கம் கொண்ட ஒரு உள்ளம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் முழுமையாக எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கை காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு வந்த எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர்களுக்கு நிறைய முன்மாதிரிகளை காட்டி போய்கிறார். அவரிடத்திலே அன்பு இருந்தது, அவரிடத்திலே கருணை இருந்தது, மனதுருக்கம் இருந்தது, அவருடைய உள்ளம் எப்பொழுதும் பரிவுள்ளமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே பரிவுள்ளம் எங்கள் மத்தியிலேயே உருவாக்க வேண்டும். நாம் அதற்கு விதமாக இந்த வாழ்க்கையை, நடைமுறைகளை, செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த உள்ளத்தை நாம் எங்களுடைய உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே எங்களுக்கு சில குண அதிசயங்கள் எங்களுக்கு வர வேண்டும். எங்களுடைய தாழ்மை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். இவ்வாறான நல்ல பண்புகள் எங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் எங்களுடைய உள்ளமும் அதற்கேற்ற விதமாக பக்குவப்படுவதை காண்கின்றோம். அதை விடுத்து இந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்கின்ற பொழுதோ எங்களுடைய சகிப்புத்தன்மையை நாங்கள் சோதிக்கின்ற விதமாக எங்கள் மத்தியிலே பொறுமையை சோதிக்கின்ற தன்மையாக எரிச்சலை உருவாக்குகின்ற அகங்காரங்கள், பெருமைகள், மேட்டுமையான எண்ணங்கள் வருகின்ற பொழுதோ எங்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த பரிவு எடுபட்டு போவதை நாங்கள் காண்கிறோம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார். மிகவும் எளிய உதாரணம். பிள்ளைகள் சில வேளைகளிலே சில தேவைகளை பிள்ளை ஆசைப்படுத்து அக்கா குழந்தை கேட்பார். அவனுக்கு அந்த தேவை இருக்கும். பாடசாலை பிள்ளைகள் இருந்தால் எனக்கு ஒரு பைக் வாங்கிட்டாங்க, எனக்கு கொப்பி வாங்கிட்டாங்க, எனக்கு பெண் வாங்கிட்டாங்க, அதை வாங்கி ஏதோ ஒன்று அவருடைய தேவைக்காக கேட்பார்கள். எனக்கு உடுப்பு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த தேவை என்பது அவருடைய பெற்றோருக்கு தெரியும். அதனை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அந்த பெற்றோரை சில வேளைகளிலே நச்சரிப்பதை காண்கிறோம். பல வீடுகளிலே நாம் அதை காணலாம். வேண்டுமென்ற வீடுகளுக்குள்ள அது இருக்கும். அப்படியான தொந்தரப்படுத்துகின்ற பொழுது அந்த பெற்றார் என்ன செய்வார்கள்? ரைட், ஏதோ ஒரு பொருளை கேட்டு கொள்ளவே கோயில் கடையில் ஒரு பொருளை அப்படி வாங்கிட்டு அப்படி வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் வாங்கின பொருள் எடுத்துக்கொள்ளும், இல்லையே எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த தாய் அல்லது தகவல் உண்மையிலேயே இந்த பிள்ளைக்கு தேவை, இந்த பிள்ளை அதனை தொந்தரவு இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறது என்று உண்மையான அன்போடு இருந்தால்
நிச்சயமா போன உடனே கடையில் இருக்கிற பொருளை அப்படி வாங்கிட்டு வர மாட்டாங்க. அதை பார்த்து இது பாவிக்குமா, இந்த பிள்ளைக்கு இந்த நிறம் பிடிக்குமா, இது இந்த பிள்ளை இங்கே இதை கொண்டு போக போறார், இது பொருத்தமா இருக்குமான்னு சொல்லி கடைக்காரன் அழுத்து போற அளவுக்கு அதை பற்றி பார்த்து தோண்டி பார்த்து விலைகளை பார்த்து பார்த்து அது நிச்சயமாக சந்தோஷமான பொருளாக இருக்கு. இதைத்தான் ஆண்டவரும் இந்த பரிவு உள்ளம் என்று கொள்வது பொறுமை தாழ்மையை நாம் இரண்டு சாராரும் எவ்விதமாக நாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் கடைசியான அந்த வெற்றி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை விட்டு அடம்பிடித்து கோவித்து சில பிள்ளை சாப்பிடாமல் கூட இருப்பார்கள். அப்படியே அந்த காரியங்கள் செல்கின்ற பொழுது அந்த உறவு உடைகிறதை நாம் காண்கிறோம். என்பது வேதாகமத்திலே இதை பற்றி பல உதாரணங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கை காலத்தில் நடந்திருக்கின்றன. அதில் நாம் முதலாவது உதாரணம் பார்த்தா அந்த கருமையை குருடன், அவனுக்கு குருடு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து அவனுக்கு கண் தெரியாது, உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, தன்னை யார் இந்த பெரிய இந்த பாதிப்புல இருந்து இழப்புல இருந்து கடைசி மட்டும் விறகு மட்டுமாக இந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று அவன் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த சூழ்நிலையை அவன் உணர்ந்து அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரத்திலே அவன் கேட்கிறான், தேவனுடைய குமாரனே இறங்கும் என்று கேட்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? அவனுக்கு அந்த பார்வை கிடைக்கிறது. எனவே தன்னுடைய நிலையை உணர்ந்து அந்த சூழ்நிலையை உணர்ந்து அந்த பரிவான உள்ளம் அங்கே வருகின்ற பொழுது அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கின்ற உறவு பெறப்பட அவனுக்கு அதை பெற்றுக் கொள்வதாக இருக்கிறான். எனவே இந்த நம்பிக்கை, இந்த உறவு, இந்த சூழ்நிலையை உணர்கிற வகையிலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று பார்ப்போம். அடுத்ததாக மத்தேயு 8:1 குஷ்டரோகியை சுகப்படுத்திய விதம். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் அடம் பிடிக்கவில்லை. அவன் ஆண்டவரை என்னை சுத்தமாக்கும், உம்மால் முடியும், நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என்னால் இதை சுத்தமாக்க, என்னுடைய இந்த நிலையை சுத்தமாக்க யாராலும் முடியாது என்று ஆண்டவரை வற்புறுத்தி அவன் கேட்கவில்லை. அவன் கேட்கிறான், என்னுடைய நிலையினை உணர்ந்திருக்கிறேன் என்பதை மறைமுகமாக காட்டி, உமக்கு சித்தமானால் நீர் என்னை சுத்தமாக்கும். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்வு! ஆண்டவரை அவருடைய நிலைப்பாட்டை உணர வைக்கத்தக்கதாக அவர் முழுமையான ஒரு பரிவான உள்ளத்தோடு அந்த உறவை ஏற்படுத்துவதை நாம் காட்டுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் நீ சுத்தமா. இந்த உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த நிலையிலும் எந்த நிலைப்பாட்டிலும் நாம் அவரோடு போராடாமல், சில வழிகளை போராடி வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களும் இருக்கலாம், ஆனாலும் நமக்கு சித்தமானால் இதை வழிநடத்தும் என்று கூறுகின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதால் பார்க்கிறோம். இதிலே ஒரு படி மேலாக மத்திய 8:5 நாம் பார்த்தால் அந்த 160 சம்பவம், இந்த பர்திமேயு குஷ்டரோகியை கூட ஒரு மிகவும் ஒரு படி மேலாக ஒரு ஆழமான ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறது. அவருடைய வேலைக்காரன் திமிர்வாதம் என்ற நோயினாலே கொடிய வேதனைப்படுகிறான். அவன் இயேசுவை கண்டபொழுது வந்து சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினாலே அவர் எழுப்ப முடியாது, அசைக்க முடியாது, மிகவும் வேதனைப்படுகிறான். அவன் நன்றாக இருந்த பொழுதும் நான் எப்படி ஓடி ஆடி வேலை செய்தேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு அன்பாக இருந்தேன், நான் ஒரு திறமாத்திரமான ஒருவனாக இருந்தேன் என்று நினைத்து 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 எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இப்பொழுது திமிர்வாதம் வந்து உடலெல்லாம் உரைத்து அவனுக்கு மற்றவர் தூக்கி கொண்டு போனால் தான் தன்னுடைய காரியத்தை செய்யலாம். நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் தன்னை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையை அவன் உணர்ந்தவனாக 100க்கு அதிபதி அவனுக்காக ஆண்டவரத்தை பரிந்து பேசுகிறார். 100க்கு அதிபதி அவன் பெரியான். அவன் சொல்லலாம், நீ வருத்தம் வந்துட்டு அவன் நீ வருத்தமாய் கொண்டிருக்கிற எல்லாருடைய நிலப்பாட்டை கடைசி வரை போ, நான் மற்றவர்களை பார்த்து கொண்டு போகிறேன்னு சொல்லாமல் தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவரோடும் அல்ல, தன்னுடைய வேலைக்காரன் பருகிற துன்பத்துக்காக அவருக்கு நோயை சுத்தமாக ஒருவரை அவர் கண்ட பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறான், ஆண்டவரே திமிர்வாத நோயாளியுடைய வேலைக்காரன் நோயப்பட்டிருக்கான், அவனை நீ சும்மாக்க வேண்டும் என்று. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றான், நான் வந்து ஒரு வீட்டிலே அவனை பார்த்து சுத்தமாக்குறேன். அப்படின்னு சொல்லுறான், நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துருவான் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது அவனுக்கு குணமாவான்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம், எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! இந்த தாழ்மை, இந்த பரிவு எங்கள் மத்தியிலும் இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நாம் அழைப்பதற்கு எமது உள்ளங்களும் எமது இல்லங்களும் பொருத்தமாக இருக்கிறதா? அவரை நாம் வளர்க்க முடியுமா? காலையிலிருந்து இரவு மட்டும் அந்த வீடு என்ன பாடுபடுகிறது, ஆண்டவருக்குரிய காரியங்களுக்கு என்னென்ன நடக்கிறது,
ஆண்டவரை அழைக்க பாத்திரமாக இருக்கிறோம். அல்லது 100 கலைப்பதியை போல் நாம் வீட்டில் உள்ளவர்களாக சில வழிகளில் நாம் வீட்டில் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். நான் ஏன் இதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு தெரியும் தானே, அவன் அப்படி ஏதோ வேலைக்காரன் தானே போகட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் அவனுக்காக மற்றவர்களுக்காக ஆண்டவரத்தை பரிந்து பேசி அது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லுவ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினை காணவில்லை என்று சொல்ற அளவுக்கு அவன் அந்த பரிவுள்ளத்தோடு அவனுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதை நாம் காண்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பரிசேயரும் ஆயக்காரர்களுடைய ஆலயத்துக்கு ஜெபம் செய்ய செல்கிறார். அங்கே பரிசேயர் தனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதம், அவருடைய பகுதியில் அவனுக்கு கிடைத்திருக்கிற மதிப்பு, அவருடைய எல்லா காரியங்களை நினைத்து ஆண்டவரை பெருமையோடு அவனை ஆண்டவரிடத்தை சொல்கிறான். எனக்கு இந்த பதவியை தந்ததுக்காக நன்றி, இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாமல் இருப்பதற்கான நன்றி. பல வேளைகளில் இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் இருக்கிறோமா, மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறோமா? ஆயக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாய் இல்லை. எந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியும். எனவே இந்த பரிவு உள்ளம் தாழ்மையாய் கருணையாய் கிருபையாய் இருக்கிற உள்ளத்தை ஆண்டவர் உடனே அங்கே அவரை சந்திக்கிறதை காண்கிறோம். இவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று காண்கிறோம். இந்த பல வேளைகளிலே எப்படி ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய நிலையை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வராமல் இருப்பதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாம் 2 நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான தலைப்புகளிலே நாம் சிந்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் கூட நாம் மாற்றங்களை பற்றி பார்த்தோம். இந்த மாற்றத்துக்கூடாக இந்த உள்ளத்திலே நாம் எவ்விதமாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அந்த வகையிலே இந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரோடு இருந்த கள்ளன், மற்ற கள்ளன் ஆண்டவரை தூசிக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், அவனுக்கு தெரியும் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கான். அவனுக்கு சந்தேகம் வரலாம், உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன் தானா, ஏன் ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டு இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார், இவர் இப்படியே வானத்துக்கு அவர் அதிசயமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் தானே என்று அவனுடைய மனதிலே சிறு துளி சந்தேகம் கூட வராமல் அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வருகின்ற பொழுது அடியேனையும் நினைத்துக் கொள்ளும். இந்த அறிவு, இந்த தாழ்மை, இந்த இரக்கம், இந்த கருணை எங்களுக்கும் வருவான். இப்படி வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பார் என்று கூறுகிறார். எனவே இந்த நாளிலே நாம் 2 நாட்களை கடந்து செல்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவு பலப்பட வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உள்ளம் இப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக மாற வேண்டும். கருணை உள்ள, அறிவுள்ள, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற உள்ளமாக மாற வேண்டும். எங்கள் மத்தியிலே தாழ்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் இருக்க வேண்டும், தாழ்மை உணர்வு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். நாம் தினமும் இதை தற்கெடுக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே என்னுடைய உள்ளத்தை இதற்கூட பலப்படுத்தும். ஆண்டவர் தாமே நம்மளுக்கு கூட இது வந்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய பாதத்தை அமர்ந்து நீரங்களை ஆண்டு கொள்ள, உங்களுடன் நாம் உறவுகளை வளர்த்துக் கொள்ள நீரங்களுக்கு எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாம் சிந்தித்தோம் சுவாமி. இது உணர்ந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய கண்களை, எங்களுடைய கால்களை, எங்களுடைய காதுகளை, எங்களுடைய உடலை, எங்களுடைய இதயத்தை முழுமையாக தொடும்படியாக உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே என்னை மாற்றும் சுவாமி. தொடுமையின் கண்களையே உண்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உண்மையை நான் காண வேண்டுமே. இந்த பாடலை பாடுகிற பொழுது நான் பாடி முடிய என்னோட சேர்ந்து எங்கள் பாடுகிறேன். முதலிலே பாட திருப்பி பாடுகிற பொழுது நாம் உண்மை உணர்வு ஆண்டவருக்கு போவோம். Yes.
குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே தொடுவேன் நாடுகளை குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே தொடுவேன் உடலினையே நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே தொடுவேன் உடலினையே நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே தொடுவேன் இதயத்தையே உம்மன்போட வேண்டுமே இயேசுவே உம்மன்பு கூற வேண்டுமே தொடுவேன் இதயத்தையே உம்மன்பு கூற வேண்டுமே இயேசுவே உம்மன்பு கூற வேண்டுமே. ஆம் சுவாமி, இது நிறைவாய் ஒவ்வொருவராய் தொடும் உங்களை நிறைவாக வாழ எங்களை காத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை கொள்வதற்காக ஆமென். நாம் யாவரும் எழுந்து பாடல் புத்தகத்தில் இருக்கிற 115வது பாடலை பாடுவோம். 115வது பாடல் முதல் 3 சரணத்தை மாத்திரம் பாடுவோம். Thank
நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் வரத்தக்கதாக துதிக்கத்தக்கதாக எங்களை உணர்ந்த பாவங்களை உணர்ந்து உங்களுடைய ஒப்படைக்கத்தக்கதாக எங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய ஒப்படைத்து காணிக்க கூடாக எங்களை ஒப்படைத்து உங்களுடைய ஒப்புரவத்தக்கதாக நீரை ஆயத்தப்படுத்தினதை ஏற்றுக்கொள்கிறதை நினைக்கிறதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்காகவும் எங்களுடைய சொந்த மற்றவர்களுக்காகவும் உங்களுடைய வேண்டிக் கொள்ள எங்களுக்கு இந்த தந்தனை நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி பரிவுள்ளம் கொண்டவர்களாக உலகத்துக்குள்ளே செல்ல எங்களை நிப்பிடப்படுத்தும். உலகத்தின் நெருக்கத்திலே நாங்கள் விழுந்து போவாதபடி நிச்சயமான காலங்களை வழிநடத்தும். விசேஷமாக மீண்டும் ஆய்வுமானதை பார்த்த சுவாமி சீக்கிரமா சுகமாகி அடுத்த வாரமே எங்களோடு சேர்ந்து கொடுத்தக்கதாய் நீரை கூட அதை போல நோய்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும். இன்றைய நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒரு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பார்த்து கருணு சுவாமி ஒரு ஆண்டை இந்த உலகத்திலே ஓடத்தக்கதாக கூட்டி கொடுத்திருக்கிறதே அவர்களுக்கு மேலான கிருபை காரணம் நன்றி கொடுத்திருக்கிறோம். நம்முடைய திருமண நாட்களை நினைவுகிற ஒவ்வொரு மாசுபதியை சுவாமி அவர்களை உறவாய் கணவன் மனைவியாய் கணியனாய் உழைச்சத மேலான கிருபை காண நன்றி. ஒரு திருமண வாழ்க்கையில் இந்த கொடுத்த பிள்ளைகளுக்காக மேலான அன்புக்காக கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மேலும் தங்களுடைய அன்பாளர்களிலிருந்து நினைவுற நாளாக இருந்தால் இந்த நாளை அதற்கூடாக அவரை பார்த்து கிடைக்கிறோம் என்ற ஒரு தடத்தினை தருவோம் சுவாமி. நாங்கள் ஒரு மழையாக பெற்றுக் கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஒரு இடத்தை விட்டு நாங்கள் செல்லத்தக்கதாக மீண்டும் ஆய்வு ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து ஜெபம் கேட்கிறோம். நல்ல தரப்பனே ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் எப்போதும் எங்கள் அனைவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். சபை அறிவித்துள்ளது நாம் அவைத்தவர்களை பார்ப்போம். இந்த நாளிலே இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். புதிதாக வந்திருக்கிறவர்கள் சகலரையும் அன்போடு வரவேற்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே ஒரு சின்ன இருதயம் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறது. புதிதாக பூத்த ஒரு மலர் நாங்கள் அன்பு